இது வந்து நிர்வாக குழுல வந்து சொன்னார்ல, எனக்கு ஆளுமை திறமையே கிடையாது. புதுவெளியில எப்படி நடந்துக்கிறதுன்னே தெரியாது. அவருக்கு ஒண்ணுமே இல்ல. மக்கு பிளாஸ்திரி. எப்பயுமே தூங்கிக்கினே இருப்பான். அவன் இப்ப யார் உரிமை மீட்க போறான்? என்ன உரிமைடா நீ வாங்கி குடுத்து எத மீட்க போற? அவரு போகக்கூடாது. முதல்ல என்ன சொல்றாங்க? கட்சி பேரை யூஸ் பண்ணக்கூடாது. ஆமா. கட்சி கொடிய யூஸ் பண்ணக்கூடாது. என் பேரு ராமதாஸை யூஸ் பண்ணக்கூடாது. யார் அன்புமணி பின்னாடி ராமதாஸ் பேருன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஒண்ணா இனிஷியல் ஒண்ணா போட்டுக்க. அதுவும் போனா போதுன்னு. ஸோ ஒரு பெத்த அப்பன வந்து அவனுக்கு குடுக்குறான்னா, எவ்வளோ அளவுக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ அது இல்லாம இல்ல அன்புமணி அவர்கள், ராமதாஸ் அவர்கள் அவ்வளவு தூரத்துக்கு துன்புறுத்தியிருப்பாரு. அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்கல்ல. அதுதான் சொல்றேன். இப்போ வரேன் என்ன நடந்தது? அடியெல்லாம் எப்படி குடுத்தான்னு. ஸோ இப்போ வந்த உடனேமா இது மாரி வந்து ஒண்ணா போட்டு அவ பேர்ல இது குடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. டிஜிபி ஆஃபீஸ்ல குடுக்குறாங்க. இந்த மாரி பண்றாங்க தப்பு. எனக்கு அந்த இதெல்லாமே ட்விட்டர முடக்கிட்டாங்க. ஆமா. ஃபேஸ்புக்க முடக்கிட்டாங்க. அப்புறம் இவரு என்ன பெரிய தலைவர் எல்லாத்தையும் முடக்கிட்டான். ஒண்ணும் கிடையாது. அப்புறம் அடுத்தது இவரு வந்து எங்கள வந்து பாதுகாப்பு இல்ல எனக்கு. என்ன அடிக்க வரான். எனக்கு இல்லன்னு சொன்னோன்னா, இன்னும் ஒரு 6 போலீஸ்காரன போட்டாங்க. ராமதாஸ்க்கு. முன்னாடி 5 பேர் 11 பேர் எங்க போனாலும் போகணும் வரணும்னு. ஸோ இந்த மாதிரி அன்புமணிக்கு பயந்துக்கின்னு இவங்களும் இருக்கிறாங்க. அந்த சுவேலாவும் அந்த இவங்க இருக்கிறாங்களா சுசீலா. சுசீலாவும் அது மாரி வந்து பயந்துக்கின்னு அவங்களுக்கு இவங்க வேற மாரி இருக்கிற இதெல்லாம் போட்டு பாதுகாப்பு குடுத்துருக்காங்க.